வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025 ஐப்பசி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். அதாவது இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் நீச்சம் பெற்ற நிலையில் இருப்பார். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு வராரு. இந்த 2 சிறப்பான நிகழ்வுகளை வச்சு தான் இந்த மாதத்தோட பலன்கள் இருக்குங்க. முதலாவதாக மிதுன ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக கடகராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இப்போது மிதுன ராசி நேர்களை பொறுத்தளவுக்கு உங்களோட ராசியிலே குரு பகவான் இருந்தாருங்க. இப்போ இந்த ஐப்பசி மாதம் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வந்துடுவார். இதனால் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். இதனால் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, பங்கு சந்தையாக இருக்கட்டும், யூக வணிகமாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் இணைய வழியில் யாராவதெல்லாம் பணம்லாம் இழந்தீங்களோ அது எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. அடுத்ததாக அந்த குரு 2ஆம் இடத்துக்கு வரனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் நல்ல திருமண பாக்கியம் அமையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். யாருக்கெல்லாம் முதல் திருமணம் சரியில்லாமல் 2வது மேரேஜ்க்காக பார்த்துட்ருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா, நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. அடுத்ததாக ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஐப்பசி மாதம் பெரும்பகுதியான நாட்கள் பார்த்திங்கன்னா, உங்களோட ராசிநாதன் புதனும் செவ்வாயும் இணைஞ்சு 6ஆம் இடத்துல உச்ச குருவோட பார்வையில் இருப்பார். இதனால் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கடன் நோய் எல்லாம் விலகக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிரிகள்லாம் நண்பர்களாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை எதிரியாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் உங்களை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் உங்களுக்கு யார் எதிரின்னு நினச்சிங்களோ அவங்க கூடயே நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய தருணங்கள் அமையுங்க அதிகமாகவே. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரை எதிரியாக நினச்சிங்களோ அவங்களும் உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நீங்களும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க உங்களுக்கு. அடுத்ததாக ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசிநாதன் புதன் உச்ச குருவோட பார்வையில் இருக்கனால யாரெல்லாம் நோய் தொந்தரவில் பாதிக்கப்பட்டுட்டு இருந்தீங்களோ உங்களுடைய நோயெல்லாம் விலகக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல மருத்துவரை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. இந்த ஐப்பசி மாதம் முதல் 20 நாட்கள் பார்த்திங்கன்னா, சுக்கிரன் நீச்சம் பெற்ற நிலையில் இருப்பார். இதனால் பார்த்திங்கன்னா, பெண் வழி உறவுகளால், அதாவது அம்மாவால், அக்காவால், இது மட்டும் இல்லாமல் கூட நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தோழிகள்னால உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள், அவங்களால உங்களுக்கு மன சங்கடங்கள், இது மட்டும் இல்லாமல் வீண் பழிகள் சுமக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கலாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தோட பிற்பகுதிக்கு அப்புறம் இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்ற நிலையில் வந்துடுவார். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்காதுங்க. அடுத்ததாக உங்களுக்கு தூர பயணங்கள் மூலமாக நல்ல லாபங்கள் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள்லாம் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல லாபங்கள் தரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்குங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா, மிதுன ராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் நல்ல நிறைவான சந்தோஷமான மாதமாக இருக்கும். நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக கடகராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஒரு சூப்பரான மாதமாக இருக்குங்க. எதனால் அப்படின்னா, இந்த ஐப்பசி மாதம் முதல் வாரத்திலே பார்த்திங்கன்னா, குரு பகவான் உங்களோட ராசியிலே உச்சம் பெற்ற நிலையில் வந்துடுவார். இதனால் பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசியும் சுபத்துவம் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. இதனால் பார்த்திங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே எந்த சண்டை சச்சரவும் இருக்காது. இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல திருமண பாக்கியம் அமையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யார் கணவன் யார் மனைவி அப்படின்னு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த அஷ்டம சனியில் உங்களுடைய காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் புதிய காதல் மலரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த மாதத்தில் பிற்பகுதி பார்த்திங்கன்னா, ராஜ யோகாதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் உச்ச குருவோட பார்வையில் இருப்பார். இதனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பணம் கொட்டக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க இது. யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, நல்ல லாபங்கள் தரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வேலையில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், வேலையில் உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, கடகராசி நேயர்கள் ஒரு 3 வருட காலமாக ஏகப்பட்ட துன்பங்களும் துயரங்களும் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா,
ஆயில்ய நட்சத்திரக்காரவங்களுக்கு அஷ்டம சனி விலகியும் நிறைய துன்பங்களை நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருந்தீங்க. அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. அடுத்ததாக 7ஆம் இடத்துல உச்சகுரு பார்வை இருக்கனால கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாமல் காதலன் காதலியோட உறவுகள்லாம் நல்லபடியாக இருக்குங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்க முடியாத ஒரு நிலைகள் இருந்திருக்கலாம். அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். குழந்தைகளால் பார்த்திங்கன்னா நிறைய மன கஷ்டங்கள் இருந்திருக்கும். அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க இது. இது மட்டும் இல்லாமல் ஒரு 3 வருட காலமாக பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலங்களில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க இது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருந்து அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு இருக்குங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பல இடத்துல வேலைக்காக அப்ளை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பீங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய திறமையெல்லாம் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு இருக்குங்க. ஆக மொத்தம் நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.